ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொல்லாத. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். என்ன வண்டி? இந்த இன்ஜின்ல என்ன வேலை? இது என்ன வண்டின்னு அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்துட்டு வாங்க. என்ன அப்பதான் உங்களுக்கும் புரியும். இது டிராவலர்ஸ் டவர்லெட்ல டிராவலர்ஸ் இது. ஓகே. இந்த வண்டில என்ன கம்ப்ளைண்ட்? எதனால இன்ஜின் பிரிச்சு போட்டுருக்கீங்க? இன்ஜின் பிரிச்சு போட்டது காரணம் என்னன்னா, ஆயிலும் தண்ணியும் மிக்ஸ் ஆயிட்டு டெம்பரேச்சர் அதிகமாகி. அது எதனால அந்த கம்ப்ளைண்ட் வருது? உங்களை மாதிரி டிரைவர் ஆயில் தண்ணி பார்க்காம ஓட்டுறதுனால தான் இந்த மாதிரி ஃபால்ட் வர்றது காரணம். வராம தடுக்கணும்னா 1 விட்டு 1 நாள் தண்ணி பார்க்கணும் வண்டிக்கு. மேக்சிமம் டெம்பரேச்சர் ஏறுதுன்னா டெம்பரேச்சரை பார்க்கணும். செல்ல பார்த்துக்கிட்டே போற டிரைவருக்குலாம் இது வந்து ஒரு இது பாடம். ஆமா, எல்லா டிரைவரும் சொல்லல, ஒரு சில டிரைவர். அதனால எல்லா டிரைவரும் நம்மளை கோச்சிக்காதீங்க. மேக்சிமம் புதுசா வண்டியில ஏறி உட்காரவங்களுக்கு இந்த டெம்பரேச்சர் இந்த இதெல்லாம் தெரியாது. மேக்சிமம் பார்க்க மாட்டாங்க. இப்போ இது வந்து டீகம்ப்ரஷன் ஆயிடுச்சு. டீகம்ப்ரஷன் ஆயிட்டுனா ரிங்ஸ் எல்லாம் உட்காந்துருச்சு ஷூர்ல. ஓகேவா? அப்போ கம்ப்ளீட்டா ஓவராலிங் பண்ண போறோம் பிரிச்சு. நாங்க நினைக்கிறது இருக்கட்டும், கஸ்டமர் முதல்ல ஜாமான் வாங்கி கொடுத்தாருன்னா ஒரு 2-4 நாள்ல முடிஞ்சிடும். ஓகேவா? அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன்னா ஓவராலி பண்ணிட்டேன்னு. ஆமா, இது டிராவலர்ஸ் அக்காடியா இதெல்லாம் வந்து எல்லாம் இந்த டைப் இல்லை, அப்படிதான் ஒரே மாதிரி தான். டிராவலர்ஸ் அக்காடியா ஆமா, இதெல்லாம் இந்த டைப் இப்படிதான் இறக்கி ஆகணும். மஸ்தா CX-9 எல்லாம் ஒரே V6 மஸ்தா V6 எல்லாம் இப்படிதான் வரும். நீங்க ஏசி மெக்கானிக்னு சொன்னாங்க. சரிங்க, அதுல இருந்து ஏதோ ஒரு 2-3 வார்த்தைகள் ஏசி எப்படி மெயின்டைன் பண்ணனும்னு சொல்லணும். இல்ல, நான் இன்னும் ஏசி நான் ரெடி பண்ணும்போது சொன்னா ஓகே. இப்போ நான் இன்ஜின் பார்க்கறோம். ஓ, இன்ஜின். ஓகே. ஏசி பார்க்கும்போது நீங்க கேட்டிங்கன்னா அது அவ்வளவு கரெக்ட்டா கொடுக்கலாம். ஒன்லி இன்ஜின் ஆல்மோஸ்ட் நீங்க 2 பேரே வந்து எல்லா வர்க்கும் பாப்பீங்க. இல்ல ஜி, அப்படிலாம் இல்ல. அவருக்கு நான் ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன், அவ்வளவுதான். அவரு ஏசி பார்ப்பாரு, நம்ம ஏசி பாக்குறது இல்ல. இந்த மாதிரி அடிக்கடி பயனுள்ள வீடியோலாம் இங்க வந்து எடுக்கலாம்னு இருக்கோம். நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா தொடர்ந்து? நீங்க ஒழுங்கா வந்தீங்கன்னா கண்டிப்பா சப்போர்ட் இருக்கும்.